ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம். அதாவது ராகி மால்ட்டு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு 1 டம்ளருக்கு நான் 2 டம்ளர் வீதம் நான் தண்ணி வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுவே வந்து கப்பில் கூட நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ராகியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கால்சியம் அண்ட் அயன்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து நல்லது. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அது போல் வந்து இது போல் ட்ரை பண்ணி குடிங்க. ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் கூட. ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வந்து நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா வந்து நம்ம கட்டிகள் இல்லாத மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் கரைச்சிட்டு நீங்கள் வந்து அடுப்பில் வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து கட்டிப்படாத இருக்கும். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் பேன்லேயே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சட்டுன்னு வந்து கட்டிப்பட்டுரும். ஸோ அதுக்காக தான் இப்போது நான் பேனில் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி இப்போது நல்லா கொதித்ததும் பாருங்கள் லைட்டாக வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ராகி மாவு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கட்டி ஆகாது. இது போல் சேர்த்துட்ட பிறகு நீங்கள் கலரி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு ராகி மாவு. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து இது நல்லா குக் ஆகிடும். இப்போது நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். பால் வந்து அதாவது இறக்குற ஸ்டேஜுக்கே முன்னாடி தான் வந்து சேர்த்துக்கணும். இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் 2 டம்ளர் வீதம் கூட நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நான் வாசனைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வெல்லம் நல்லா வந்து கரைஞ்சிட்ட பிறகு நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ராகி வந்து வேகிறதுக்கு சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். ஸோ அதனால் ரொம்ப லேட் எடுத்துக்காது. நீங்கள் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுன்னா ஒரு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் 4 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.